சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம், போலீசார் விசாரணை. விடுதலை புலிகளின் தங்கம் சிக்கிவாரா பஸ்ஸில், வாய் திறப்பாரா சரத் பொன்சேகா. ரவிராஜின் படுகொலை வழக்கில் முன்னிலையான KV தவராசாவுக்கு அச்சுறுத்தல். வடக்கு கிழக்கில் புலம்பெயர் தமிழர்களின் காணிகள் ஆபத்தில். தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ள ஆனந்த சங்கரி. ஜனாதிபதி நிதி ஒதுக்காமல் போனாலும் மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவோம் என்கிறார் சஜித் பிரேமதாச. அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள பலி கொடுக்கப்படும் அதிகாரிகள், நாமல் விமர்சனம். பகடிவதைக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள விசேட நடவடிக்கை. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசு கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். குறித்த முள்ளியவளை கிழக்கு பிரதேசத்தில் வேட்பாளர் பல வீடுகளுக்கு சென்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் படம் பொறிக்கப்பட்ட வீட்டு சின்னத்துக்கு புல்லடியிடுமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். இவ்வாறு துண்டு பிரசுரம் வழங்கி மக்களிடம் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த வட்டார போட்டியிடும் வேட்பாளரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடுகின்றனர். இதுவரை அவர் எவ்வித தொடர்புகளும் மற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வேட்பாளரின் இந்த செயற்பாட்டுக்கு ஏனைய கட்சிகளும் தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகளுடனான இறுதிப் போரின் போது இராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் மற்றும் நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பல ஆண்டுகளாக கேள்வி எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இறுதிப் போரின் போது இராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட ஒரு தொகை தங்கத்தை தற்போதைய இலங்கை அரசாங்கம் இராணுவத்திடமிருந்து பெற்று அதை போலீஸ் தரப்பிடம் ஒப்படைத்துள்ளது. இந்த பொருட்களின் மதிப்பீட்டுக்காக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையம் வழியாக இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் ஆபரணங்களை அவற்றின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பிற்பாடு அவற்றின் உரிமையாளர்களிடம் திருப்பித் தருவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடனான இறுதிப் போரின் போது 110 கிலோகிராம் தங்கம் மற்றும் நகைகள் மீட்கப்பட்டமையை 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இடம்பெற்ற ஒரு நாடாளுமன்ற அமர்வில் அரசாங்கத்தின் அப்போதைய தலைமை கொறடா தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். மதிப்புமிக்க பொருட்களை எந்த ஒரு நபரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ ஒப்படைக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. மேலும் தங்கம் மற்றும் நகைகள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன்படி தற்போது 16 வருடங்களின் பின்னர் குறித்த தங்கம் தொடர்பிலான தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அப்போதைய அமைச்சரவையில் பிரதான அமைச்சராக இருந்த பசில் மீதான ஒரு சட்ட நடவடிக்கை கிட்டுச் செல்லும் என்ற எதிர்வினையை இது வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மனித உரிமை சட்டத்திரணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நடராஜா ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முன்னிலையான போது எனக்கு பல அச்சுறுத்தல்கள் வந்தது என ஜனாதிபதி சட்டத்திரணி KV தவராசா தெரிவித்தார். ரவிராஜ் படுகொலை விடயத்தில் நான் முன்னிலையாகி அவரின் உடலை அவரின் துணைவியாரிடம் கொடுக்கும் வரை ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் தலையிடவே இல்லை. இதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கமே சாட்சி என்றும் அவர் இதன்போது மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். புலம்பெயர் மக்களின் காணிகள் ஆபத்தில் இருப்பதாக யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் மாணிக்கவாசகர் இளம்பரையன் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் மக்களின் பல காணிகள் வடமராட்சி, வலிகாம மற்றும் தீவக பிரதேசங்களில் காணப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த காணிகளை சுவீகரிக்கும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இருப்பதாக மாணிக்கவாசகர் இளம்பரையன் கூறியுள்ளார். இது ஒரு வகையில் புலம்பெயர் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதை தடுக்கும் பொறிமுறை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையில் தமிழினத்தின் அடர்த்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் இதன் பொழுது மேலும் தெரிவித்துள்ளார்.
தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் நம்முடன் இணையுங்கள், அவ்வாறு இணைய வேண்டிய காலம் இதுவாகும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 70 வருட அரசியல் அனுபவத்தோடு நான் இருக்கிறேன். கடந்த காலங்களில் திட்டமிட்டு பிழையான கருத்துக்கள் கூறப்பட்டு அரசியல் மோசடி செய்யப்பட்டது. பல சந்தர்ப்பங்களில் எம்பி ஆவதற்கும் ஏனைய பல வசதி வாய்ப்புகளுடன் வாழக்கூடிய வகையில் அரசாங்கம் முனைந்தது. ஆனாலும் அதற்கு நான் சாரவில்லை. கை சுத்தமான அரசியலை செய்தேன். இந்த அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் வாக்குகள் முக்கிய இடம் பிடித்துள்ளன. ஒவ்வொரு விதமான கட்சிகளாகவும் பிழையான இணைந்த கட்சிகள் பலவும் போட்டியிடுகின்றன. நல்ல கட்சியொன்றை மக்களுக்கு காண்பிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி நிதி ஒதுக்காமல் போனாலும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்போம் என சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சனிக்கிழமை கம்பகா கிரிந்திவல பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்தார். என்றாலும் எங்களின் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனாதிபதி நிதி ஒதுக்கீட்டை மாத்திரம் நம்பி இருக்க மாட்டோம். அரசாங்கம் நிதி ஒதுக்காமல் போனால் எங்கள் கட்சியின் அதிகாரத்தில் வரும் உள்ளூராட்சி மன்றங்களினூடாக பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் சஜித் பிரேமதாச இதன் போது தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் தவறுகளை மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் பலி கொடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கம் எந்த ஒரு விடயத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாத ஒரு அரசாங்கமாகும். ஆனால் அவர்களின் தவறுகளையும் இயலாமையையும் மறைத்துக் கொள்ள அதிகாரிகள் மீது பழி போடுகிறார்கள். உண்மையில் இது கவலைக்குரிய விடயம் என்றும் நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் மாணவர்கள் தொடர்பில் தகவல் தெரிவிக்க அரசாங்கம் விசேட நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள உள்ளது. குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவிலும் இந்த அதிகாரி நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயத்தை பற்றி விவாதிக்க அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்தின மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.